ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, மிக்சட் வெஜிடபிள் குருமா பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க, அதுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதை எல்லாமே எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை தவிர, ஏன்னா பீட்ரூட் போட்டால் கலர் மாறிடும். ஸோ பீட்ரூட்டை தவிர உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ நான் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், பீன்ஸ் எடுத்திருக்கேன், கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அலம்பிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கல்லையும் ஒரு 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஏன்னா குக்கரில் வச்ச காய் சீக்கிரம் வெந்துடும், பருப்பு வேகாது. ஸோ அதனால் ஊற வச்சுருக்கேன். அதுக்கல்லையும் நம்ம இது மிக்சியில் அரைச்சிடலாம். அது மசாலா பொருள் வந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் அரைச்சிடலாம். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிடலாம். ஸோ குக்கரில் டக்குன்னு எல்லா காயையும் போட்டு இந்த பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் குக்கரில் 3 விசில் வச்சு இறக்கிடுங்க. இறக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது இருக்குல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடியிலையும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து ஊற்றிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் டிஃபனுக்கு, சாப்பாடுக்கு, எல்லாத்துக்கும், சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.